ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஹாலிவுட் ஹப் தமிழ். இந்த வீடியோவில் ரீசெண்டாக நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆன அபேண்டன்ஸ் சீரீஸோட ரிவ்யூ பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். தி அபேண்டன்ஸ் சீரீஸோட பிளாட் பற்றி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த சீரீஸ் அமெரிக்காவில் 1850s நடக்கிற மாதிரியான ஒரு ஸ்டோரி. இந்த சீரீஸ் வந்து ஒரு வெஸ்டர்ன் கல்ச்சரில் பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. இவங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, இந்த அமெரிக்காலலாம் அந்த தலையில் ஒரு ஹேட் மாட்டிட்டு கவ் பாய்ஸ்னு சொல்லிட்டு இருப்பாங்கள்ல, ஸோ அந்த மாதிரியான ஒரு ஸ்டோரி லைனில் எடுத்திருக்காங்க. ஸோ ரொம்பவுமே பார்க்க சூப்பராக இருக்குது. இந்த சீரீஸ்க்காக நிறையவே நெட்ஃப்ளிக்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். செட்டப்லாம் ரொம்பவுமே நல்லா இருக்குது. பார்க்க ரொம்ப ரியலிஸ்டிக்காக ரொம்பவுமே பிடிச்சிருக்கு. அபேண்டன்ஸ் சீரீஸோட ஸ்டோரிக்குள்ளே போனீங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஏஞ்சல்ஸ்ங்கிற சிட்டியில் 2 முக்கியமான குடும்பம் வாழ்ந்துட்டுருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு ஃபேமிலி யாருன்னு பார்த்தீங்கன்னா பேனஸ் ஃபேமிலி. ஸோ அந்த ஊர்லேயே ரொம்பவே மிகப்பெரிய பணக்காரங்க, ரொம்பவுமே ஒரு வெல்த்தி ரிச். ஸோ அந்த ஊருக்குள்ளே அவங்க வைக்கிறது தான் சட்டம், அந்த மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். எல்லாமே அவங்களுக்கு கேட்டுதான் செயல்படும். பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஊரில் ஒரு பெரிய சில்வர் இண்டஸ்ட்ரி ரன் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களோட இண்டஸ்ட்ரி ரொம்பவுமே லாஸாக போயிட்டுருக்கு. ஸோ மைனிங்கில் அவங்களுக்கு போதுமான அளவு சில்வர் கிடைக்கல. ஸோ அவங்களுக்கு வேறு ஒரு இடத்துல நிறைய சில்வர் கிடைக்கும் அப்படின்னு நம்புகிறாங்க. ஏன்னா இப்போ யார்கிட்ட இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின்கிட்ட தான் இருக்குது. ஸோ அவங்க தான் இந்த ஹீரோயினோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபினோனா. அவங்க தான் இந்த சீரீஸோட முக்கியமான ஹீரோயின். கீழே அவங்க நிறைய குடும்பங்கள் வாழ்ந்துட்டுருக்கோம். அவங்க எல்லாருமே ஒன்றா ஃபார்மிங் பண்ணிகிட்ருக்காங்க. இருந்து நிலத்தை அபகரிக்கிறதுக்காக வேனஸ் நிறையவே தொந்தரவு அவங்களுக்கு பண்ணுறாங்க, நிறைய கஷ்டம் கொடுக்குறாங்க. விவசாயம் இவங்க பண்ணக்கூடாது, இவங்களை இந்த நிலத்தை விட்டு எப்படியாவது துரத்தணுங்கிற அளவுக்கு ரொம்பவுமே நிறைய ஆளுங்களெல்லாம் வச்சு, ஸோ அவங்க வீட்டில் இருக்க ஆடு மாடெல்லாம் துன்புறுத்துகிறாங்க. இது அவங்களுக்கு பட் இருந்தாலும் அவங்களால எதிர்த்து எதுவுமே பண்ண முடியாது. நெக்ஸ்ட் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பேனஸ் ஃபேமிலி இருக்காங்கள, 2 பசங்க ஒரு பொண்ணு இருக்காங்க. அவங்களோட மூத்த பையனான வில்லம் அப்படிங்கிற ஒருத்தன் நம்ம ஃபினோனாவோட பொண்ணு ஒருத்தவங்க இருப்பாங்க. ஸோ பொண்ணு அவங்க மேலே ஒரு ஆசைப்பட்டு எப்படி சொல்கிறது, அவங்கக்கிட்ட தப்பாக நடக்க முயற்சி பண்ணுவான். ஸோ அதனால பை மிஸ்டேக்காக அவங்கள ஆக்சிடெண்ட்டாக கொலை பண்ணிடுவாங்க. பையன் இறந்துடு அவங்க அம்மாவுக்கு தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மறைக்கிறதுக்காக அந்த ஃபேமிலியெல்லாம் ஒன்றா சேர்ந்து திட்டம் போட்டு வில்லம் இறந்ததை மறைச்சிருவாங்க. ஸோ அதனால தான் பெரிய பிரச்சனையே ஆரம்பிக்கும். வில்லம் இறந்ததை மறைக்கிறதுக்காக நிறைய பொய்யெல்லாம் சொல்லுவாங்க. இதுதான் இந்த சீரீஸோட ஒரு முக்கியமான ட்விஸ்டில் நிறைய அங்கங்கே ட்விஸ்ட்லாம் வரும். நான் எப்படி சொல்கிறது, இந்த சீரீஸ் அந்தளவுக்கு சொல்லிக்கிற அளவுக்கு ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காது. பட் ஒரு ஃபீல் குட்டான சீரீஸ், ஒரு நல்ல ஒரு ட்ராமா சீரீஸ் உங்களுக்கு பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த சீரீஸ் பார்க்கலாம். இந்த ஸோ அடுத்ததாக நம்ம கான்ஸ்டன்ட், அதாவது வேனஸோட ஒய்ஃப், அவங்க தான் இந்த சீரீஸோட ஆன்டாகனிஸ்ட். ஸோ அவங்களும் இந்த சீரீஸ் 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் சலைச்சவங்க இல்லைங்கிற மாதிரி 2 பேருமே ரொம்ப ஈக்குவல் நடிச்சிருப்பாங்க. 2 பேரோட கேரக்டரை பார்க்குறதுக்கு ரொம்பவுமே பிடிச்சிருக்கும். பட் நீங்கள் எப்படி கேம் ஆஃப் த்ரோன்ஸில் சர்சி லானிஸ்டர் ரொம்பவுமே ஹேட் பண்ணுவீங்க, பட் இந்த சீரீஸில் உங்களுக்கு அவங்கள ரொம்பவுமே பிடிக்கும். ஸோ அவங்களுக்கு நல்ல ஒரு கேரக்டர் கொடுத்துருக்காங்க, சூப்பராக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக இந்த சீரீஸ் பார்க்கலாம். இந்த சீரீஸோட அடுத்த முக்கியமான ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு கேரக்டர் டெவலப்மெண்ட் சூப்பராக கொடுத்துருக்காங்க. இந்த சீரீஸில் வர ஒவ்வொரு கேரக்டருக்குமே நல்ல ஒரு ஸ்டோரி லைன் கொடுத்துருக்காங்க. எல்லாருமே வேஸ்ட்டாக கேஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கேரக்டருக்கு அந்தளவுக்கு சொல்லிக்கிற அளவுக்கு பெருசாக டெப்த் எதுவுமே இல்லையே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ண மாட்டீங்க. எல்லா கேரக்டருக்குமே ஈக்குவலாக கேரக்டர் டெப்த் கொடுத்துருக்காங்க. இது ஒரு முக்கியமான ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். எடுக்கும்போது நெட்ஃப்ளிக்ஸ் 10 எபிசோடாக பிளான் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. பட் ஜஸ்ட் 7 எபிசோடு தான் வந்திருக்கு. பேலன்ஸ் 3 எபிசோட் எப்போ ரிலீஸ் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. முழுசாக ஃபுல்ஃபில் ஆன மாதிரி எனக்கு தோணலை. பட் எப்படி சொல்கிறது, இந்த சீரீஸோட கிளைமேக்ஸ் ஏதோ அந்த இடத்துல தொங்கிட்டு இருக்க மாதிரியே இருக்குது. பேலன்ஸ் 3 எபிசோடு வந்தால் தான் இந்த சீரீஸோட கதை ஃபுல்ஃபில் ஆகும்னு நான் நம்புகிறேன். நெட்ஃப்ளிக்ஸ் கூடிய சீக்கிரம் இந்த சீரீஸுக்கு சீசன் 2 எடுக்காட்டியும் பரவாயில்ல, பட் அந்த பேலன்ஸ் 3 எபிசோடு ரிலீஸ் பண்ணால் நல்லாயிருக்கும்னு எனக்கு தோணுது. நீங்களாம் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத தாட்ஸை தாராளமாக கமெண்ட்டில் சொல்லலாம். அதுக்கு மாதிரி நீங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு போங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.